மரவள்ளிக்கிழங்கு பொரியல் செய்யலாம் வாங்க. இந்த கிழங்கை வந்து இதுமாரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இடித்த பூண்டு தோலோடு தான் இருக்கும். அடுத்தது காஞ்ச மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா எத்தனை வேணுமோ போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி. வாணலில் நீங்கள் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்குங்க. கிள்ளி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்தது வந்து கூடவே நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு பூண்டு வந்து தோலோடு தான் போடுறேன். தோலோடு போட்டு பாருங்கள், அந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். தோலோடு நீங்கள் வந்து இடிகளில் வந்து இடித்து போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்ட உடனே நீங்கள் வந்து கிழங்கு போட்டுடலாம். கிழங்கு போட்டுட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட வேண்டியதுதான். அவ்வளோதான், வேலையை முடிஞ்சிடுச்சு. 2 மினிட்ஸில் முடிச்சிடலாம் கிழங்கு. மழை காலத்தில் இது ரொம்ப சீசன். இது உங்களுக்கு கிழங்கு சீசன் இருக்கிறப்ப இதுமாரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான பொரியல், டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். அப்படியே தண்ணி ஊற்றி வேக வச்சிட வேண்டியதுதான். உப்பு போட்டு, உப்பு இப்போ கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். அப்புறம் கூட நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ லைட்டாக மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு நீங்கள் முன்னாடியே ஃபுல்லாக போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து கரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் பாதி உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கிங்க. அந்த கிழங்கு முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்க வேண்டியதுதான். மஞ்சத்தூள் இப்போ போடக்கூடாது. இப்போ போட்டிங்கன்னா கருகிடும். நல்லா கிழங்கு வந்து வரட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. கிழங்கு வந்துடுச்சு. இந்த டைமில் நீங்கள் வந்து மஞ்சத்தூள் போட்டு ஒரு கிளறிட்டு நீங்கள் மூடி வச்சிட வேண்டியதான். தண்ணி வற்றினோடனே 2 கிளறினீங்கனாலே அவ்வளோதான், கிழங்கு வந்து பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இல்லை நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் போடலை, காஞ்ச மிளகா மட்டும்தான். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்.